நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் கல்கி 2898 AD. படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே பயங்கரமாக வரவேற்பு பெற்றுச்சு. படத்தோட பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அதோட விஎஃப்எக்ஸ், ஜிஎஃப்எக்ஸ், மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமாக பாராட்டப்பட்டுருச்சு. தொடர்ந்து வசூலில் பயங்கரமாக சாதனை படைச்சிட்டு வருது. இன்னும் பல சாதனைகள் அது முறியடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்கள் மத்தியில் உண்மையாக ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்த மத்தியிலையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி அடுத்தடுத்த பார்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்னுமே மக்கள் மத்தியில் இருக்குது. அண்ட் அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுதா இல்லை அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த படம் மகாபாரதத்தை தழுவிய ஒரு படமாக இருக்குது. இந்த கதை மகாபாரத கதையை தழுவிய ஒரு கதையாக இருக்குது. அண்டு இது மேலே பல விமர்சனங்களும் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக நடிகர் முகேஷ் கண்ணா யார் அப்படின்னா, சக்திமானா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர் தான் முகேஷ் கண்ணா. அவர் இந்த படத்து மேலே சில விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, மகாபாரத கதையை இது ட்விஸ்ட் பண்ணுது, மகாபாரத கதையை டேம்பர் பண்ணுது இந்த கல்கி 2898. இதோட மேக்கர்ஸ் மேலே நிறைய கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் சொன்ன 2-3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, கல்கி 2898 ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பத்துலேயே இந்த ஹிஸ்டாரிக்கல் சீன்ஸ் சிலது வரும். அதில் அஸ்வதாமன் அவர்களோட நெத்தியில் இருக்கிற மணியை கிருஷ்ணரை எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவர் விமர்சிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அஸ்வதாமன் நெத்தியில் இருக்கிற மணியை கிருஷ்ணர் எடுத்து போட மாட்டார், நீங்கள் மகாபாரதம் கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கல்கி 2898 மேக்கர்ஸ் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தை சின்ன வயசுலேருந்து நிறையா டைம் நான் படிச்சிருக்கிறேன், இப்படி நிறைய டைம் படித்த ஒருத்தரான எனக்கு இது மிகப்பெரிய லெவலில் ஒரு தவறான ஒரு படமாக தெரியுது அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி கிருஷ்ணர் அஸ்வதாமன் கிட்ட சொல்லுவார் என்னன்னா, கல்கி 2898 ADயில் கிருஷ்ணர் நான் இன்னும் பல வருஷம் கழித்து நான் மறுபடியும் பிறப்பேன் இந்த இடத்துல, அப்போ என்ன நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வதாமன்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைப்பார். ஸோ இதையும் நடிகர் முகேஷ் கண்ணா விமர்சிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் மாதிரியான ஒருத்தர் அஸ்வதாமன்ட்ட எதனால போய் உதவி கேட்கணும், ஏன் தன்னைத்தானே பாதுகாக்கிற அளவு கூட கிருஷ்ணர் பலவீனமாக இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் முகேஷ் கண்ணா எழுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி இதில் பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனருக்கும் சரி அஸ்வதாமனுக்கும் சரி இந்த இடையிலான இந்த போரில் பிரம்மாஸ்திரத்தை அஸ்வதாமன் பயன்படுத்துவார். பட் ஆனால் அஸ்வதாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிற முறை தெரியாது. அதை கரெக்டான முறையாக பயன்படுத்த தெரிஞ்ச அர்ஜுனருக்கு மட்டும்தான் பிரம்மாஸ்திரத்தினால ஏற்பட்ட ஒரு விளைவை ரிவர்ஸ் பண்ண முடியும். அந்த ரிவர்ஸ் பண்ண முடியாது யாருன்னா அஸ்வதாமனுக்கு. எதனாலன்னா, அவருக்கு பிரம்மாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் தெரியாது. ஆனால் இதில் நீங்கள் அதை தவறாக காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் கண்ணா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. மேக்கர்ஸ் எல்லாருமே நீங்கள் இதில் மகாபாரதத்தை கரெக்டாக படிச்சுட்டு தான் எழுதுறீங்களா, படிச்சுட்டு தான் இந்த படத்தை எடுத்தீங்களா, இது மாதிரியே பல விமர்சனத்தை படத்து மேலே வச்சிருக்கிற முகேஷ் கண்ணா இந்துக்கள் இந்த படத்தோட மேக்கர்ஸ் கிட்ட உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் கண்ணா வலியுறுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த விமர்சனங்கள் குறித்த உங்கள் கருத்து என்ன, அண்ட் கல்கி 2898 படத்திய உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.